ஹே ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேப்ளேட் எக்ஸ் சீரிஸோட எபிசோட் 1ஓட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ ரொம்ப நல்லாவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ அவங்க கைஸ் இந்த ஒரு எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் நம்ம ஆளுங்கெல்லாம் பேட்டில் பண்ணுற இடத்துக்கு வந்துருந்தாங்க. அந்த அரீனாக்கு கசாமியும் ஹே ஒரு டீமுக்கு 3 பேர் தேவைன்னு அவன் சொல்ல, அதுக்கு மாஸ்க் போட்டவனும் இருந்தாலும் நம்ம 2 பேரால 2 பேர் கூட போட்டி போட முடியுமே, இந்த இடத்துல என்னப்பா எனர்ஜி அதிகமா இருக்குன்னு சொல்லி அவனும் வாய போலக. இந்த பக்கம் கசாமியும் அதை பார்த்துட்டு இது என்ன உன்னோட ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு மாஸ்க் போட்டவனும் ஆமான்னு சொல்றான். கசாமியும் சரி உன் பேர் என்ன அதை சொல்லுன்னு அவன் கேட்க, அதுக்கு மாஸ்க் போட்டவனும் அதுவா என் பேர் தான் காமன் எக்ஸ்ன்னு அவன் சொல்ல, எது எக்ஸா, எக்ஸ்னா என்ன அர்த்தம், ஏன் இப்படி பேர் வச்சிருக்க உண்மையை சொல்லுன்னு அவன் கேட்க, அதுக்கு மாஸ்க் போட்டவனும் அது என்னோட சீக்ரெட் நான் சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்றான். சரி வாப்பா போய் பேட்டில் பண்ணி பாட்டையை கலப்பலான்னு அந்த எக்ஸும் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்கிட்ட பேபிள் கிடையாதுன்னு இவன் சொல்ல, உடனே எக்ஸும் என்னாச்சுன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோவும் கதையை சொல்ல வரும்போது சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. அவ பேபிளை எவனும் உடைச்சு போடுறான். யாருன்னு பார்த்தா அவனே தாங்க. நீ ரொம்பவே வீக்கா இருக்க, வீக்கானவங்கலாம் பேட்டில் பண்ணவே கூடாதுன்னு அவனும் சொல்ல, இந்த பக்கம் எக்ஸும் அதை பார்த்துட்டு இவ்வளோ கேவலமான பிளேடர்ஸ் இன்னமும் இங்க இருக்கானுங்களான்னு சொல்லி ஷாக் ஆக, நம்ம ஹீரோவும் அவனை விட்டு தள்ளியே இரு, என்ன நான் சொல்றது புரியுதான்னு சொல்லி இவனை கேட்க, அங்க பார்த்தா எக்ஸ காணும். என்னன்னு பார்த்தா ஹே உன் கூட போட்டி போடதான் நான் வந்திருக்கேன், என்ன என் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு அவன் போய் அவன்கிட்டயே கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஹே ஹே இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எக்ஸ கேட்க, எக்ஸும் ஹே விடுப்பா, இவங்கெல்லாம் கதை புத்தகத்துல வர வில்லன்ஸ் மாதிரி அடிச்சு ஓட விட்டுலான்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் இவனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹே நான் உன்கிட்ட தான் சொன்னேன்ல வீக்கானவங்க பேபிளாட் பண்ணக்கூடாதுன்னு, என்ன நான் சொன்னது உன் தலையில ஏறிச்சான்னு அவன் கேட்க, அவன் டீம்மேட்ஸ் எல்லாருமே உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் எக்ஸும் அதிகமா சிரிக்க, கசாமியும் அவனுக்கு சிரிக்கிறாங்க. ஓகே நீ ஏன்டா சிரிக்கிறேன்னு சொல்லி இவன் காண்டாக, இந்த பக்கம் எக்ஸும் ஹே ஹே நான் சிரிச்சதுக்கு அர்த்தம் இருக்கு, அது ஏன்னா இவனுக்கு பேசுறத கேட்கறதுக்கு ரொம்பவே முட்டாள்தனமா இருக்கு. பேபிளாட்ங்கிறது ஒரு ஃபன்னான விஷயம்ப்பா, நீ ஜெயிக்கிற தோக்குற அது விஷயம் இல்ல, நீ எவ்வளவு நேரம் பேட்டில் பண்றியோ அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும், அப்பயே நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம், என்ன நான் சொல்றது புரியுதா கசாமின்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் இவனும் அப்படின்னா அதை போய் நீ உன் வீட்டுல பண்ணு இங்க இல்லைன்னு இவன் சொல்றான். இந்த பக்கம் எக்ஸும் நான் இங்க வரும்போது நீ ஏதோ பேசிட்டு இருந்தியே, பேபிளேட்ல தோத்துட்டா இனி பேபிளே பண்ணக்கூடாதா, அப்படின்னா நம்ம போட்டியோட முடிவுல நீ பேபிளே பண்ண மாட்டேன்னு இவன் சொல்ல, உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த ப்ரோ பிளேடரும் தம்மா தூண்டு எடுத்துக்கிட்டு என்னென்னமா பேசுற, இருந்தாலும் எனக்கு நீ சுவாரஸ்யமா படுற, சரி வா போட்டி போட்டு பார்த்துடலான்னு அவன் சொல்ல, இப்ப இங்க ஒரு டீம் பேட்டில் பாத்தீங்கன்னா நடக்க போகுது. உடனே அங்க இருந்த மத்த பிளேடர்ஸ் எல்லாருமே உங்களை தோக்கடிக்க எங்கால் ஒருத்தன் உள்ள வந்துட்டான்டான்னு சொல்லி பயங்கரமா நம்ம ஆளுங்களை உற்சாகப்படுத்த செய்யறாங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் யாருக்குமே இந்த டீமை பிடிக்கவே பிடிக்காது, அங்க இருக்கிற எல்லா பிளேடர்ஸ்க்கும். ஸோ எல்லாருமே நம்ம டீமை சப்போர்ட் பண்ண, அந்த ரெஃப்ரியும் சரி உங்க 2 பேரும் தான் உங்க டீம் பேர் என்னப்பான்னு சொல்லி அவரு கேட்க, அதுக்கு எக்ஸும் டீம் பெர்சோனான்னு அவன் ஒண்ணு புதுசா சொல்லிடுறான். இந்த பக்கம் கசாமியும் அரீனாப்பா டீம் பெர்சோனான்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு எக்ஸும் அதுக்கான அர்த்தம் டீம் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு, அது ரொம்பவே கூலா இருக்கும் பாரு அவன் சொல்றான். இந்த பக்கம் பேட்டில் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. கசாமியும் சரி நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியான்னு கேட்டா எக்ஸ் இல்லைங்கிறான். சரி நீ ஜெயிக்க சான்சஸ் இருக்கான்னு கேட்டா அதுக்கும் எக்ஸ் கிட்ட பதில் இல்லை. ஆனா அவன் ஒண்ணுதான் சொல்றான், இங்க பாரு கசாமி, பேபிளேடுங்கிறது ஒரு ஃபன்னான கேம் தான், ஜஸ்ட் ஏ கேம், அதை நீ ஃபன்னா மட்டும் பாரு, இந்த பேட்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுன்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் கசாமியும் அடப்பாவி உன் கதை தெரியாம இங்க இருக்கிறவங்க வேற ஒன்னு சப்போர்ட் பண்றாங்களே, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுறான்னு இவன் ஓரமா சொல்ல, இந்த பக்கம் பேட்டில் ஆரம்பிக்க போது ஆஃப் பண்ண டீம்ல இருந்து கென்ரிங்கிற ஒரு பேட்டரை இறக்கியிருக்காங்க. இந்த பக்கம் எக்ஸும் அவனோட பேபிளேட் எடுத்து வெளில காட்ட, அதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே இது அந்த எக்ஸ் டவர் சாம்பியனா இருக்கிற பிளேடரோட பேபாச்சு, இது எக்ஸாக்ட் டூப்ளிகேட்டா இருக்குமோ, இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பிளேடர் வேற மாஸ்க் போட்டிருக்கானேன்னு சொல்லி எல்லாருமே டவுட் ஆக, இந்த பக்கம் ஹீரோவும் இவன் வேற பண்ணு கீன்னு சொல்லிட்டு போறான், இப்ப என்ன ஆக போதோ தெரியலையேன்னு சொல்லி தலைவலியில இருக்க. இந்த பக்கம் எக்ஸும் ஹே கசாமி நீ என்கிட்ட கல்ல ஒண்ணு கேட்டியே எக்ஸ்க்கு அர்த்தம் என்னன்னு அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்ணை திறந்தே பை கண்ணன்னு சொல்லிட்டு அவனும் தீப்பொறி பறக்க தரமான லான்ச்சிங்க பண்ண, கண்ணை திறந்து மூடுறதுக்கட்டியும் பேட்டிலே முடிஞ்சிருதுங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற எல்லாருமே வாயை பொழுதுட்டு பார்க்க, இன்க்ளூடிங் கசாமி அவனுக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் 1 செகண்ட் கண்ணை சிமிட்டி இருப்பான், அந்த கேப்ல பேட்லயே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் எக்ஸும் ஏ கசாமி போட்டுக்கோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஹைஃபை போட, அப்படியே ஆப்போனன்ட் பார்த்தா
அவன் உன் பேவை கொடுன்னு சொல்லி கேட்கறான். அவன் டீம்மேட்டும் பேவை கொடுத்த உடனே அந்த பேவை புடிச்சு போட்டுடுறாங்க. அவன் டீம்மேட்டோட பேவன் கூட பார்க்காம. கேட்டா நீ ரொம்பவே வீக்கா இருக்க, வீக்கானவங்க பேபிளேடே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இந்த பக்கம் எக்ஸும் கசாமி அங்க பாருன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டீம்மேட்டோட பேபி அவன் உடைக்கிறான்னு சொல்லி அவனும் சிரிக்க, கசாமியும் அடப்பாவி உன் சண்டையில என்ன உள்ள இழுத்து விட்டுறாதுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனை பார்த்து இந்த பக்கம் செகண்ட் பேட்டில் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. செகண்ட் பேட்டில் டீமோட லீடரே வரான். இவனோட பேர் தான் இஷியமா டகுமி. ஏன்னா இந்த பேட்டில் தோத்துட்டாங்கன்னா டீம் தோத்த மாதிரி. ஸோ அவனே களத்துல இறங்கியிருக்கான். இந்த பக்கம் ரெண்டு பேரும் தாறு மேல லான்ச்சிங் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இவனோட பேபிளே சென்டர்ல போய் ஸ்பின் பண்ண செய்யுது. ஏன்னா அது ஒரு டிஃபென்ஸ் ஸ்டைல். இந்த பக்கம் எக்ஸும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பேக்கு எதுவுமே ஆக மாட்டுது. இஷியமாவும் நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி அட்டாக் பண்ணுவேன், உன் அட்டாக் டைப்பால என் டிஃபென்ஸ் டைப்பை ஜெயிக்கவே முடியாது. நீ என்ன சொன்ன, பேபிளேடுங்கிறது ஜஸ்ட் ஒரு கேமா, இதுக்காக என் 10 வருஷமா நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோவாவும் நான் வந்திருக்கேன்னு அவன் சொல்ல, இதை காதுல வாங்கின கசாமியும் அவன் சொல்றதும் ஒரு வகையில உண்மைதானே, அவன் உன்னோட முன்னாடி என்னோட 1 மாச ட்ரைனிங் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவன் சொல்லிட்டு வருத்தப்பட, நம்ம எக்ஸும் கசாமி நான் ஒன்னு சொல்லவா, நான் என்னைக்கும் கஷ்டப்பட்டு பேட்டில் பண்ணதே இல்லை, பேபிளேடிங் எனக்கு பிடிச்சி நான் விருப்பப்பட்டு தான் என்னைக்குமே பண்ணுவேன்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் உடனே நம்ம கசாமி ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். பேட்டில் ஜெயிச்சா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன், தோத்தா வருத்தப்படுவேன், ஆனா அதுக்குன்னு பேபிளேடிங்கே விட மாட்டேன், தொடர்ந்து லான்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நல்லா முடிச்ச அளவுக்கு. ஏன்னா பேபிளேட் தானே இருக்கிறதுல பெஸ்டான ஒண்ணு, அதுல கிடைக்கிற சந்தோஷத்தால நான் இன்னமும் ஸ்ட்ராங்கா வந்து அவனும் அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க செய்ய, இந்த பக்கம் எக்ஸும் நல்லதா போச்சு. கசாமி இப்ப மட்டும் உன் கண்ணை மூண, நீ கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடுவ பாத்துக்கொண்டு அவன் சொல்றான். என்னன்னு பார்த்தா அவன் பேபிளோட எட்ஜுக்கு கொண்டு போனோடனே அங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி செம ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போறாங்க, எப்படி இந்த பே இவ்வளவு சீக்கிரமா அவரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு. இந்த பக்கம் அந்த பேவும் அட்டாக் பண்ண கிட்ட வர, அவனும் இதோட உன் கதை முடிச்சது ப்ரோ, எக்ஸ்ட்ரீம் டேஷ்ங்கிற மூவை பயன்படுத்தி ஒரே அட்டாக் அந்த பேவ் அப்படியே ரிவர்ஸ் நிஷேப் பண்ணி இந்த பேட்டில் பாத்தீங்கன்னா பெர்சோனா டீம் ஜெயிக்க செய்யறாங்க. நம்ம கசாமியும் நீ ஒரு ப்ரோவை வச்சு ஜெயிச்சுட்ட எப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போய் பார்க்க, இந்த கூட்டத்துல ஒரு கூட்டமா ஒரு பொண்ணும் இந்த பேட்டில் பார்த்துட்டு போக செய்யறா. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஈவினிங் காட்டுறாங்க, நம்ம ஆளுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் சூஷிய. இந்த பக்கம் எக்ஸும் இன்னைக்கு நம்ம நல்ல வேலை பண்ணிருக்கோம், இந்த உனக்காக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வாங்கியிருக்கேன், இதை நீ சாப்பிடான்னு சொல்லி அவனுக்கு கொடுக்க, இந்த பக்கம் கசாமியும் எனக்கு இது வேண்டான்னு சொல்றான். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரோவையே நீ டிஃபீட் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம ஒரு லெஜெண்டரி பிளேடரோட ஒரிஜினல் வேவும் வாங்கிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ நீ தான் அந்த ரீகோ குரோமின்னு நினைக்கிறேன்னு அவனும் கான்பிடன்ஸா சொல்ல, உடனே அவனும் மாஸ்க் கட்டி நீ தப்பு பண்ணிட்ட அது நான் இல்லைன்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் கசாமிய பார்க்கணுமே அவனுக்கு தூக்கி போட்டுருதுங்க, என்னது நீ இல்லையா அப்ப நீ யாரான்னு சொல்லி அவனும் ஆச்சரியப்பட்டு போய் கேட்டுக்கிட்டே, சரி அப்ப இந்த கிராசி எக்ஸுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னா நீ தான் ரீகோ குரோமியோட டீம்மேட்டா, நீ ஒரு சாம்பியன் தானே, நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு இவன் கேக்குறான். அதுக்கு அவனும் சிம்பிள் தான்ப்பா, நான் இங்க பேட்டில் பண்றதுக்காக வந்தேன்னு அவனு சொல்ல, அதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. நல்லா பாத்தீங்கன்னா இந்த பிரேமில் ஒருத்தவன் சாம்பியன் லோ லெவல்ல வந்து பேட்டில் பண்றான், இன்னொருத்தவன் படு முக்கியமான ஒரு பிளேடர், அவன் சாம்பியனா மாறுறதுக்காக பேட்டில் பண்ண வந்திருக்கான். இவங்க 2 பேரும் என்னென்ன சாகசங்கள் பண்ண போறாங்க அடுத்தடுத்த எபிசோட்ல அதை பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னா ஷேர் பண்ணி, இது மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய எபிசோட் பார்க்க நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்ல போடுங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல ஆன் டைம் போடுற எல்லா எபிசோட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். இதே மாதிரி அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எப்பயும் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே கைஸ். பட்டா.